வணக்கம் சென்டம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் செப்டம்பர் 5 ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். என்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு காலேஜிலும் இருக்கிற மாதிரி ஆசிரியர்கள் 3வது படிநிலைகளில் இருக்காங்க. எப்படி மாதா பிதா குரு தெய்வங்கிற அடிப்படையில் இன்னைக்கு குரு டே, அதாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று செப்டம்பர் 5 அவர் தான் 2வது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அவரோட பிறந்த நாளை தான் இந்தியாவோட டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 5 இன்டர்நேஷ்னல் டீச்சர்ஸ் டே. இதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் போவோம். இன்னைக்கு செப்டம்பர் 5. அதுவும் இல்லாமல் மிலாடி நபி வேற கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பட்டு துணியான விருந்தாவனி வஸ்திரம். ஓகே, என்னது இது? விருந்தாவனி வஸ்திரம் எந்த தெய்வத்தின் குழந்தை பருவ கதைகளையும் தெய்வீக லீலையும் முதன்மையாக சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது லீலைன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே நம்ம யாரை போடணும்னா கிருஷ்ணரை தான் போடணும். ஓகேவா? இவர் தான் கோகுலத்தில் கொஞ்சம் விளையாடும் கண்ணன். ஓகேவா? கிருஷ்ணர் தான். அதை தான் இன்னைக்கு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பட்டு துணியான விருந்தாவனி வஸ்திரத்தை இன்னைக்கு, அதாவது கிருஷ்ணர் குழந்தை பருவ கதைகளை தெய்வ லீலையிலையும் சித்தரிக்கிறது. ஓகேவா? அதுதான் இது. வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிருந்தாவனி அஸ்ஸாமில் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த பிருந்தாவனி வஸ்திரத்தை லண்டன்ல தான் அந்த அருங்காட்சியகத்தில் இது இருக்கு. 2024 கண்காட்சியாக பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எதனாலனா இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஓகேவா? லண்டன்ல வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க கூட இதோட அருமை தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பிருந்தாவனி வஸ்திரம் அஸ்ஸாம்ல நெய்யப்பட்ட ஒரு பட்டு துணி இது. ஸோ இது கிருஷ்ணரின் குழந்தை பருவ கதைகளையும் மற்றும் தெய்வீக லீலையும் சித்தரிக்குது. இந்த வைஷ்ணவ துறவி ஸ்ரீ மந்த சங்கர தேவாவினி வழிகாட்டின் கீழ் இது உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இவ்வளவுதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது போதும். அதுக்கப்புறம் கோச் மன்னர் நாராயணன் இதை அகோம் ராஜ்யத்துடனான மோதலுக்கு பிறகு இந்த விஷயத்த கொண்டு வந்தாரு. ஓகேவா? அடைக்கலம் கொடுத்தாரு. ஜவுளி, அதாவது இந்த ஜவுளி அஸ்ஸாமில் இருந்து திபெத்துக்கு பயணித்து 1904 பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா, அப்போதைக்கு அருங்காட்சியகத்தால் இது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் இதோட ஹிஸ்டரி. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது, எந்த நாட்டின் பிரதமர்? லாரன்ஸ் வோங். இவர் லாரன்ஸ் வோங்கு. கண்டிப்பாக அவர் ஏஷியாவை தான். பேரை பார்த்தாலே தெரியும், மூஞ்ச பார்த்தாலும் தெரியும். செப்டம்பர் 2, 2025 இந்தியாவிற்கு 3 நாள் பயணமாக வந்தார். அப்படின்னா டிஃபால்ட்டாக அவர் சிங்கப்பூர் குடியரசு. ஓகேவா? அங்கேருந்து இவர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு. இவர் லாரன்ஸ் வோங். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் அதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் மீட்டிங் அட்டன் பண்ண பிரதம மந்திரி மோடி அவர்கள் அங்கேயும் ஜப்பானுக்கும் போனாங்க. ஸோ அதே மாதிரி அவரு செப்டம்பர் 2 இங்கே இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இங்கே வந்தாங்க? அதாவது 60th anniversary ஆஃப் இந்தியா சிங்கப்பூர் டிப்ளமேட்டிக் ரிலேஷனை மேம்படுத்துறதுக்காக 60வது நிறைவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் குடியரசு பிரதமர் லாரன்ஸ் வோங் அவரோட அழைப்புதலில் செப்டம்பர் 2 இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. மோடி தான் அவரை அழைச்சிருக்காங்க. ஓகேவா? இரு தரப்புக்கு என்னென்ன மெமரண்ட் ஆஃப் பைலேட்ரல் டாக்ஸ் நடந்தது? பேச்சுவார்த்தை, பைலேட்ரல் டாக்ஸ். ஓகே, பைலேட்ரல் டாக்ஸ் என்ன நடந்தது அப்படின்னா, சிங்கப்பூர் பிரதமர் அதாவது திரௌபதி முர்மு அங்கேயும் சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் படைகள் ஜோத்பூரில் போல்ட் குருதேஸ்வரா 2025 என்ற இராணுவ பயிற்சியை நடத்தியிருக்காங்க. ஓகே, இதுதான். ஓகே, அடுத்தது போயிடுவோம். இது 3வது கொஸ்டின். 2025, அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ராமசேசே மகசேசே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜஸ்தானின் லாப நோக்கமற்ற அமைப்பான ஃபவுண்டேஷன் டு எஜுகேட் கேர்ள்ஸ். இது ஆல்ரெடி பார்த்தோம் முந்தா நாள். எஜுகேட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ராம்சே மெக்டான் மகசேஸ் அவார்டு இந்த நிறுவனத்துக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு என்ஜிஓக்கு, அது இந்தியாவை சேர்ந்த என்ஜிஓக்கு இந்த ராம்சே மகசேஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது யாருக்கு அப்படின்னா சஃபீனா ஹுசைன் அவங்களுக்கு.
இவங்க தான் அந்த தொண்டு நிறுவனத்தோட அமைப்பாளர். அதுவும் இல்லாமல் இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா, இந்த இது வந்து ராஜஸ்தான்ல இந்த என்ஜிஓ இருக்கு. ஓகே, அதாவது எல்லா கேர்ள்ஸ்க்கும் எஜுகேஷன் கொடுக்கணும். இப்போ அங்கே ராஜஸ்தானில் தெரியும் எந்த அளவுக்கு ரூரல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை மேம்பட்டு தான் இதுக்கு. இது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனு. அதோட டெஃபினேஷன் இதுதான். ஸோ பெண்களை பயிற்றுவித்தல் 2025ஆம் ஆண்டுக்கான ராமன் மகசேசே விருதுக்கு இவங்க தான் வந்து சஃபீனா ஹுசைன்ங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2015 தான் இதை 2015 கல்வித்துறையின் உலகின் முதல் மேம்பாட்டுக்காக டிஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டெவலப்மெண்ட் இம்பேக்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு மூலயமா கேர்ள்ஸ் அறிமுகப்படுத்துது. இது நிதி உதவியை அளிக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக இணைஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 4வது குறைந்தபட்ச ஆதரவு விலை பருத்தி கொள்முதல், அதுக்கப்புறம் ஒழுங்குபடுத்தவும், வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரவும், விவசாயிகளை விற்பனை நேரடியாக மிடில்மேன்ஸ் இல்லாம இதை கொண்டு வரதுக்கு இந்த செயலியை எங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா, அதாவது அந்த செயலி பேர் என்ன, கபாஸ் கிசான் செயலி. ஓகே, பேர் என்னது, கபாஸ் கிசான் ஆப், கபான் கிசான் ஆப். இது ஃபுல்லாவே இது யார் வந்து கிரிராஜ் சிங் அப்படிங்கிறவரு இதை அறிமுகப்படுத்திருக்கிறார். இந்த கிரிராஜ் சிங் அப்படின்னா இவர் வந்து யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர். ஓகேவா, யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் இவர் தான் இந்த செயலியை அறிமுகப்படுத்திருக்கிறார். ஓகேவா, இதுக்கு பேரு கபாஸ் சிங். எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா செப்டம்பர் 2. ஓகே, இந்த அப்ளிகேஷனோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் காட்டன் அண்டர் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் இதை டைரக்டாக மிடில்மேன்ஸ் இல்லாமல் ப்ரொக்யூர் பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி செப்டம்பர் 2. மத்திய ஜவுளி அமைச்சர் கிரிராஜ் சிங். இந்த செயலி பேர் வந்து கபாஸ் கிஷான் செயலி. ஓகே, அதுக்கப்புறம் 5வது கொஸ்டின். இன்னைக்கு தான் தேசிய ஆசிரியர் தினம். தேசிய ஆசிரியர் தினம் 2025. ஓகேவா, இன்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 5. யார் அப்படின்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவங்களோட பர்த் ஆனிவர்சரி தான் நம்ம டீச்சர்ஸ் டேவா செப்டம்பர் 5 கொண்டாடுறோம். ஸோ அவங்கள பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஓகேவா தெரிஞ்சுப்போ. இன்னைக்கு தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களால் பிறந்த நாள் தான் இந்த நாளை கொண்டாடப்படுது. அவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் இந்தியாவில் கல்வித்துறைய மாற்றத்தை ஏற்படுத்திய தத்துவ ஞானியாகவும் இருந்தார். இவர் 2வது குடியரசுத் தலைவர். ஓகேவா, பிறந்த நாளில் ஆசிரியராக சிறந்த சேவை வழங்கியது. அது மட்டும் இல்லாமல் 45 ஆசிரியர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவால் விருது வழங்க கௌரவிக்கவும் படுறதுக்கு இருக்காங்க. ஓகே, அவர் இந்தியாவின் 2வது ஜனாதிபதி 1962 to 67 வரைக்கும் அவர் அந்த இதில் இருந்தார். அவர் எப்போ வந்து 5 செப்டம்பர் 1888 பிறந்தார். ஓகேவா, இதுதான் அவர் எப்போ வந்து 1954 பாரத ரத்னா மற்றும் 1975 டெம்ப்ளன் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினம். இதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டச் கிராண்ட் பிரிக்ஸ். இது வந்து ஒரு என்னன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகே, 2025 இதுல வென்றவர் யார் அப்படின்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த அவார்டை சாம்பியன்ஷிப் வென்றிருக்கிறாரு. ஓகேவா, சாம்பியன்ஷிப்பு கிராண்ட் பியாஸ்ட்ரி எங்க உள்ளனா டச் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 கார் பந்தயத்தில். அவர் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் 2nd 3rd அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிஎக்ஸி, செகண்ட் வந்து மேக்ஸ் வெட்ஸ்பான் அப்படிங்கிறவர், 3rd வந்து ஐசக் கட்ஜார். ஸோ F1 இது F1 ஃபார்முலா ரேஸ். ஓகேவா, F1 ஃபார்முலா ரேஸு. அதில்
ஆஸ்கார் பியாஸ்ட்ரிங்கிறவர் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்வது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம டெய்லியும் பார்க்கறது தான். SAF 17வது பெண்கள் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா வந்து வென்றிருக்கு. ஃபைடு உலகக்கோப்பை 2005 கோவாவில் நடக்க போகுது. டைமண்ட் லீக் 2005 நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு. காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் யார் மீராபாய் பானுங்கிறவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவின் 89 கிராண்ட் மாஸ்டர் ரோஹித் கிருஷ்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பீகாரில் நடைபெற்ற 20 வயதுக்கு ஆசிய ரக்பியில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சீனாவது. பெண்களுக்கு உண்டானதை சீனா வின் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா, டெய்லியும் இதை பார்த்தா நமக்கு மனப்பாடம் ஆகல, அதனால தான். அதுக்கப்புறம் 7வது கொஸ்டின். சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டின் மாணவர்களுக்கு 2026க்கு கல்யாணுக்கான 1000 மின் உதவித்தொகைகளை அறிவித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்கானிஸ்தான். அது என்ன மின்னா ஸ்காலர்ஷிப். இது ஓகேவா, ஸ்காலர்ஷிப் பேப்பர் வைஸ் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். ஓகே, என்ன அப்படின்னா இந்த ஆப்கான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ்டு ஆப்கானிஸ்தான் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறது. ஓகே, ஸ்காலர்ஷிப் வாங்குறது இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இதான் கல்வி மற்றும் ராஜேந்திர தொடர்புகளின் அடையாளமாக 2025 கல்வியாண்டில் ஆப்கானிஸ்தான் மாணவர்களுக்கு 1000 ஸ்காலர்ஷிப் இந்தியா அறிவித்திருக்கு. ஓகேவா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வித்யா பாரத் EVBI லேர்ன் போர்ட்டல் மூலம் இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. ஓகேவா, இது என்னன்னா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஆப்கான் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேரு. ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஆப்கான் நேஷன். அதோட விரிவாக்கம் தான் இது SSANங்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன் சொல்லுவாங்க, ICCR. இந்த அப்ரிவேஷனும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காகனா இந்த கல்வி திறன் மேம்பாடு மற்றும் ஆப்கானிஸ்தானான மக்களிடையான உறவுகளுக்கு மேம்படுறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப்பை இந்தியா அறிவிச்சிருக்கு. ஆப்கானிஸ்தானோட சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். தலைநகரம் காபூல், நாணயம் வந்து ஆப்கானின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா நங்கர்ஹர் மாகாணத்தில் 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன ரஷ்யாவுக்கு அப்புறம் ஏற்பட்டதான். ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசாங்கத்தை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கு. 2021க்கு பிறகு இது வந்து முதல் நாடாக இது மாறி இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் சமீபத்தில் ரஷ்யாவும் எந்த நாடும் சைபீரியாவின் சக்தி 2 எரிவாயு குழாய் பாதைக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டவுட் தட் சீனா தான். ஓகேவா, சீனாவோட இந்தியா ரீசென்ட்லி ரஷ்யாவும் சைனாவும் பவர் ஆஃப் சைபீரியா டு கேஸ் பைப்லைன் இந்த PS2ன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்டை யார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் தான். ஸோ இதுதான் அது. எப்படின்னா ரஷ்யா அண்ட் சீனா அக்ரிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, பவர் ஆஃப் இந்த கேஸ் பைப்லைனுக்காக ரஷ்யாவும் சைனாவும் தான் இருக்கு. சைபீரியன் வழியாக பைப்லைன் மூலிமா கேஸை வந்து பரிமாற்றம் பண்ணுறதுதான். என்னன்னா கேஸ் ப்ரோம் ஃப்ரம் ரஷ்யாவும் சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷனும் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை ரஷ்யா தரப்பிலிருந்து கேஸ் ப்ரோம் மற்றும் சீனா தரப்பிலிருந்தும் சீன தேசிய பெட்ரோலிய கார்பரேஷன் CNBCன்னு சொல்லுவாங்க, ரெண்டுத்தையும் அவங்க வழிநடத்துறாங்க. ஓகேவா, இது புதிய சைபீரியாவின் சக்தி 2 ஒப்பந்தத்துக்கு கீழே விநியோகங்கள் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதுல BCM அப்படின்னா என்ன அப்படின்னா 38 பில்லியன் கியூபிக் மீட்டர். ஓகேவா, இதை பாருங்க 38 பில்லியன் கியூபிக் மீட்டர், 44 பில்லியன் கியூபிக் மீட்டர் அதிகரிப்பதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம். இது வரைக்கும் 38 இருந்துச்சு, இப்ப 44 உயர்த்தியிருக்காங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 9வது
100 வேளாண் உணவு தொடக்க நிறுவனங்கள் அதிகரிக்க பாரதி என்ற புதிய முயற்சி தொடங்கியவர் யார்? பாரதி. இதுல நியூ இனிஷியேட்டிவ் பாரதி டு சப்போர்ட் 100 அக்ரி ஃபுட் ஸ்டார்ட் அப். ஓகேவா? இது 100 அக்ரி ஃபுட்டு ஸ்டார்ட் அப், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான உள்ள ஸ்டார்ட் அப்பு. அது பேர் என்ன? பாரதி. அப்படிங்கிறது எதுன்னா ஏபிஇடிஏ. அது என்ன ஏபிஇடிஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? இதோட விரிவாக்கம் இதுதான். இவங்க தான் வந்து 100 அக்ரி ஃபுட்டு ஸ்டார்ட் அப், ஃபுட் அண்ட் ஸ்டார்ட் அப்பை, அக்ரி ஸ்டார்ட் அப்பை ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏபிஇடி இருக்கு இல்லையா? 2030ஆம் ஆண்டுக்குள் 100 வேளாண் உணவு தொடக்க நிறுவனங்களை அதிகரிப்பதற்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏபிடினா 1985 கீழ் நிறுவப்பட்டது. மதுபானம் மற்றும் மது அல்லாத பானங்கள், இறைச்சி பொருட்கள், மலர் வளர்ப்பு போன்ற பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு பொறுப்பை இது ஒப்படைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் விஷன் இருக்கு இல்லையா? ஆத்ம நிர்பார் பாரத் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, அதன் மூலியமா இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? தொழிலுக்கு பார்க்க இணங்க ஏபிடியை ஏற்றுமதியை விரைவுபடுத்தல், புதுமைகளை வளர்க்கறதுக்கும் இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 10வது கொஸ்டின்ஸ். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய எஃப்எஸ்எஸ்ஏ இருக்கு இல்லையா? தலைமை நிர்வாக அதிகாரியாக யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஜித் புன்ஹானி, அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சிஓ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ராஜித் புன்ஹானி அப்படிங்கிறவங்கள. இவர் வந்து 1991 ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து பொறுப்பேற்றிருந்தாரு. அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயத்தில் சிஇஓவா யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரஜித் புன்ஹானி. இவர் என்னன்னா 1991வது தொகுதி ஐஏஎஸ் அதிகாரியாக இவர் இருந்தார். ஓகேவா? 1900 பீகார் பிரிவை சேர்ந்தவர். இவர் இந்திய உணவு பாதுகாப்புல சிஇஓவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவர் செப்டம்பர் 5, 2007 உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 விதிகளின் கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. இது எஃப்எஸ்எஸ்ஏ. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான இது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்திய நியமனங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதையும் லாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஓகே, ரயில்வே வாரியத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சதீஷ்குமார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அடுத்த இந்திய தூதர் யார் அப்படின்னா டாக்டர் தீபக் மிட்டல் அப்படிங்கிறவரை. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஹை கமிஷனராக கனடாவில் யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா தினேஷ் கே பட்நாயக், இவரையும். அப்புறம் சர்வதேச நாதி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உர்ஜித் பட்டேல், இவர் 24வது ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் வங்கியோட நிர்வாக தலைவராக எஸ் கிருஷ்ணன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் துணைத் தலைவராக யாரை வந்து டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை எஃப்எஸ்எஸ்ஐ ரஜித் புன்ஹானி இப்போதான் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அவர் தான். அப்புறம் இந்திய விளம்பர முகமைகள், அதாவது AAAI தலைவர் சீனிவாசன் கே, அதாவது எதுக்குன்னா அட்வர்டைசிங் ஏஜென்சி அசோசியேஷன். அப்புறம் டெல்லி போலீஸ் கமிஷனர் சதீஷ் கோல்ச்சா. அதுக்கப்புறம் டாடா சன்ஸ்க்கு யாரை இயக்குனரை நியமிச்சிருக்காங்கன்னா நோயல் என் டாட்டாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சாராபாயோட விண்வெளி மையத்துக்கு யார் சேர்மனாக நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் நாராயணன் அவர்களை. அப்புறம் இந்திய ராணுவத்தின் துணைத் தலைவராக புஷ்பேந்திர சிங், கடற்படை பணியாளர் துணைத் தலைவராக சஞ்சய் வத்சாயன். ஸோ இதெல்லாம் இந்த இப்போதைக்கு ரீசெண்டாக நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் செமிகான் இந்தியா. அது என்ன செமிகான் இந்தியா 2029 உயர்மட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகள் வட்ட மேசை பின்னூற்ற யார் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான். இது என்ன அப்படின்னா இந்த செப்டம்பர் 3 யாஷோ பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்தது. செப்டம்பர் 3 டெல்லியில யாஷோ பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு இல்லைங்களா, அதுல தான் இவர் கலந்துக்கிட்டாரு. அதுல என்னன்னா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல
எதுக்கெல்லாம் வந்து எய்மாக இருந்தது அப்படின்னா, இந்தியா பொசிஷன் ட்ரஸ்டட் பிளேயர் இன் குளோபல் செமிகண்டக்டர் சப்ளையை மெயின் பண்ணுறது தான் செமிகண்டக்டர். ஓகேவா, செமிகண்டக்டரில் நம்ம மோனோபோலி ஆகணும் இந்தியா அப்படிங்கிற ஒரு மேம்பாட்டில் தான் இந்த ஈவெண்ட்டே அங்கே நடத்துனாங்க. ஓகே, இந்த ஈவெண்ட் வச்சதே மோடி அவர்கள் தான். அதான் இது. ஸோ இந்தியாவின் முதல் டிஜிட்டல் விவசாய இயக்குநரகம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு? டிஃபால்ட்டாக அது வந்து பீகாரில் தான். ஓகேவா, இப்போ நிறையா இது வந்து பீகாரில் தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் விவசாய இயக்குநரகம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் டைரக்டரேட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் டைரக்டரேட் பீகார். ஸோ பீகாரை பற்றின நியூஸ் இதுதான். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது பாட்னா முதல்வர் யார்? நிதிஷ்குமார். யாரோட அலைன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா பிஜேபியோட அலைன்ஸு. பீகாரோட நடப்பு விவகாரங்கள்லாம் இந்த ரீசெண்ட் மந்த்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அங்கே தான் வந்து ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ஷித் பாரத் குளோபல் சமிட் ஆன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அங்கே தான். அப்புறம் 12வது ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி அங்கே தான் நடந்துச்சு. ஜேபி சோனானி ஓய்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பீகாரில். அப்புறம் பெண்களுக்கான அரசு வேலைகளை 35% இடஒதுக்கீடு பீகார் அறிமுகப்படுத்திருக்கு. அப்புறம் நடிகர் நீத்து சந்திரா மற்றும் கிராந்தி பிரகாஷ் இவங்க வந்து பீகாரில் நடக்கிற எலெக்ஷன் தூதராக இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனு. அப்புறம் புனரோதாமில் அப்படின்னா சீதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெரிய கோவில். இப்போ எப்படி ராமருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்களோ அதேமாரி சீதா தேவிக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்காக அடிக்கல் நட்டிருக்காங்க. அப்புறம் கார்பன் வர்த்தகம், பசுமை முதலீடுகள் மற்றும் நிலையான கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதாக இந்தியாவும் எந்த நாடும் கூட்டு கடன் முறையில் கையெழுத்திட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். இப்போ தானே ஜப்பான் போயிட்டு வந்தாங்க பிஎம் அவர்கள். ஸோ இதுதான் கார்பன் வர்த்தகம், பசுமை முதலீடு மற்றும் நிலையான கண்டுபிடிப்பு. ஓகேவா, அது என்னன்னா கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட், சஸ்டைனபிள் இன்னோவேஷன், கார்பன் ட்ரேடிங். கார்பன் ட்ரேடிங்கு, கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் சஸ்டைனபிள் இன்னோவேஷன். ஓகேவா, பாரிஸ் ஒப்பந்தத்தின் பிரிவு 6.2 கீழ் இந்தியாவும் ஜப்பானும் கூட்டு கடன் வழிமுறை ஜாயின்ட் கிரெடிட் மெக்கானிசம் மூலயமா இந்த ஆர்டிகல் 6.2 த பாரிஸ் அக்ரிமெண்ட் மூலயமா இது வந்து நடக்குது. ஓகேவா, கார்பன் வர்த்தகத்தை அதிகரிக்கிறதும் பசுமை முதலீடு இதெல்லாம் இதுதான். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகள் மற்றும் சீனா பெரிய பூமி கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இது கையெழுத்திருக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட என்னென்னலாம் தலைநகர் டோக்கியோ, ஜப்பான் எண்ணு, அப்புறம் பிரதமர் வந்து ஷிகேரு இஷிபா. இப்போ ரீசெண்டாக போய் அந்த மீட்டிங்கில் என்ன வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அது கூட கேட்பாங்க. ஜப்பானில் தர்மா பொம்மை அப்படிங்கிறத மோடிக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சந்திரயான் 5 என்பது இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு பணி. ஸோ இதெல்லாம் நரேந்திர மோடி ஜப்பானுக்கு நிலவுகள், ராமன் கிண்ணங்கள், வெள்ளி சாப்ஸ்டிக்ஸ், அப்புறம் பஷ்மினா சால்வை, இது 3 கொடுத்தாங்க. ஓகேவா, இது வந்து ஜப்பானில் தர்மா பொம்மைங்கிறத மோடிக்கு கொடுத்தாங்க. ஓகேவா, கல்ச்சரை வளர்க்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சகம் 2026 நிதியாண்டுக்கான 8.8 ட்ரில்லியன் எண்ணு பாதுகாப்பு பட்ஜெட் கோரிக்கையை இது பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸுக்கு அவங்க செலவு பண்ண போகிறாங்க. 2025 எரிசக்தி உரையில் ஜப்பானுடன் எரிசக்தி உரைகளையும் மேம்படுத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணால் பண்ணுறேன். ஓகேவா, நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.